ஓகே. ராவண காவியம் சரியா, 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு தனித்தமிழ் பெருங்காப்பியத்துக்கு பேருதான் ராவண காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. ராவண காவியம். இந்த நூலுடைய பாட்டுடை தலைவனும் யாரு? இந்த ராவணன் தான். சரிங்களா. இந்த ராவண காவியம் பாத்தீங்கன்னா 5 பெரும் அதாவது பெரிய காண்டங்கள் சொல்றாங்க இல்லையா. காண்டம் அப்படின்னா பெரும்பிரிவு, படலம் அப்படின்னா உட்பிரிவு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. இந்த நூல் பாத்தீங்கன்னா தமிழக காண்டம், விந்த காண்டம், இலங்கை காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் அப்படின்னு 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் உடையது. சரிங்களா. இது மட்டும் இல்லாம இந்த நூல்கள் எல்லாமே புலவர் குழந்தை அவர்களால இயற்றப்பட்டது. அப்புறம் ராவண காவியத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லுவோம் நம்ம? புலவர் குழந்தை. சரி, இந்த நூல்ல எத்தனை காண்டங்கள் இருக்கு? 5 இருக்கு. சரிங்களா. இதுல வந்து எத்தனை பாடல்கள் இருக்கு? ஓகேவா. இந்த நூல் வந்து யாரால் இயற்றப்பட்டது? இது மட்டும் இல்லாம நான் சொல்லிருக்கேன், யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து 25 நாட்கள்லயே திருக்குறளுக்கு உரை எழுதி முடிச்சிருக்காரு? தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காரு? திருக்குறள். சரியா. இவர் நிறைய நூல்கள் இயற்றிருக்காரு. இருந்தாலும் இலக்கிய இலக்கணம் சார்ந்த நூல்களா 2 சொல்றாங்க. ஒண்ணு யாப்பதிகாரம், ஓகே. 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களையும் இவரு படிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. சரிங்களா. புரியுதல் ஐயா? 5 நிலங்களை பத்தி சொல்றாங்க. என்னென்ன தெரியுமா அந்த 5 நிலங்கள்? பாலை, நெய்தல். ஓகே. குறிஞ்சின்னு சொன்னோம்னா அதனுடைய நிலப்பகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மலையும் மலை சார்ந்த இடமும். ஓகே. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த நிலத்தினுடைய தெய்வம் என்ன? குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன். முருகன். அப்போ மலைகள்ல பாத்தீங்கன்னா அருவிகள் பறையாய் ஒலிக்கும். சரியா. மலைகள் பைங்கிலி தானென்று தமிழிசையை பாடும், பொன் போன்ற அழகிய மயில் தன் அருமையான சிறகினை விரித்து ஆடும். சரியா. இந்த காட்சியினை பாத்தீங்கன்னா பூக்கள் நிறைந்த மரக்கிளைகள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரங்கின பாத்தீங்கன்னா மிரட்சியுடன் ஒரு பயத்தோட பாக்குதுன்னு சொல்றாங்க. சரியா. இது எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மலையில நடக்குது. ஓகேவா. மலையும் மலை சார்ந்த பகுதியும். இதே போல ஒவ்வொரு சுத்தி அப்படியே வந்து இது பண்றாங்க, சித்தீகரிக்கிறாங்க. அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் சொல்றாங்க நிலப்பகுதி வந்து 5 வகை நிலங்கள் சொல்லி போனாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரியா. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா முல்லை. முல்லை அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்? வயலும் வயல் சார்ந்த இடம். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். சரியா. மருதம் அப்படின்னு கேட்டா மருதம்னா நீர்நிலை நிறைந்த பகுதி. வயலும் வயல் சார்ந்த கடல், ஆறு அந்த பக்கத்துல இருக்கிற ஊரு. நெய்தல் சொன்னோம்னா கடல் சார்ந்த இடம். ஓகே. அடுத்தது பாலை நம்ம சொல்லிருந்தோம்னா மணலும் மணல் சார்ந்த இடம். ஓகே. இப்ப வந்து சரிடா. குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சிக்குரியது. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைக்குரியது. மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடம் மருதத்திற்குரியது. கடல் அப்படின்னா நெய்தல் அப்படிங்கிற போது கடல். அப்புறம் எந்த பகுதி சொல்லுவோம்? கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தலுக்குரியது. சரிங்களா. பாலைவனம் அங்க என்ன இருக்கும்? மணல் தான் இருக்கும். அப்புறம் என்ன சொல்லலாம்? அத மணலும் மணல் சார்ந்த பகுதி அல்லது சுரமும் சுரம் சார்ந்த பகுதி. இந்த நிலப்பகுதியில ஏதாவது டவுட் இருக்கா? இந்த நிலத்துக்கு இந்த எந்த திணைக்கு எந்த நிலம் தெரியலன்னு சொல்றியா? ஏதாவது இருக்கா? இல்லைங்கம்மா. ஓகே. இப்ப குறிஞ்சிக்குரிய தெய்வம் முருகன் சொல்லிட்டீங்க. முல்லை அப்படிங்கிற போது காடு. இப்ப காட்டுல இருக்கிறவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டிருப்பாங்க? ஆயர், ஆய்ச்சியர், வெண்ணெய், பால், தயிர். அப்ப இப்படி எல்லாம் நோட் பண்ணா எந்த தெய்வம் வருது? இந்திரன். இந்திரன் எதுக்கு இதுக்கு எப்படி வருவாரு? கிருஷ்ணர். அதான் அங்கே க்ளூ இருக்கு. இதெல்லாம் ஏன் மறந்துட்டீங்க? முல்லைக்குரிய தெய்வம் திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை.
புரியுதா? இதெல்லாம் ஆரம்பத்திலே நடத்தி ஞாபகம் இருக்குங்களா? அகத்திணைகள் சரிங்களா? குறிஞ்சிக்கு முருகன், ஓகேவா? முல்லைக்கு திருமால், மருதத்திற்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. சரிங்களா? மறந்துடக்கூடாது. இது எல்லாமே ஒன் வேர்ட் வரும். புரியுதையா? அடுத்தது யார் வந்து கனவு காண்பதாக ஆண்டாள் சொல்றாங்க? யார் வந்து கனவு கண்டதாக? ஆண்டாள். யாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள்? பெரியாழ்வார். பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள். சரியா? அந்த பெருமாள் கனவிக்கு முன்னாடியே அந்த மாலவிங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியுமே வந்து தினந்தோறும் கண்ணாடி முன் போட்டு அழகுபடுத்திக்கிட்டதுனால அத ஒரு வேலை ஏற்பட்டாரு அந்த ஆளர் பாக்குறாரு. பெரியவர்கள் பார்க்கும் பொழுது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அதனால இறைவனே உங்களுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. என்ன பேர்? சூடி கொடுத்து சுடர்மணி. சூடி கொடுத்த சுடர்கொடி. என்னத்தை வந்து சூடி கொடுக்குறாங்க இங்க? மாலை. மாலையை. பூ மாலையவா அல்லது பாமாலையவா? பாமாலைனா என்ன, பூமாலைனா என்ன? பூமாலையை சூடி கொடுக்குறாங்களா அல்லது பாமாலையை சூடி கொடுக்குறாங்களா? சொல்லுங்கப்பா. சூடி கொடுத்து சுடர்கொடின்னு சொல்றாங்க. அப்ப எந்த மாலையை வந்து சூடி கொடுத்திருப்பாங்க? பூமாலை. பூமாலை. பூமாலை அப்படின்னா பூக்களால் ஆன மாலை. பாமாலை அப்படின்னா பாடலால் ஆன மாலை. பாடலால் தொடுக்கப்படும் மாலைக்கு பேர் தான் பாமாலை. சரிங்களா? இதுல வந்து யார வந்து கண்ணன் வந்து அழித்ததாக சொல்றாங்க? மது. மது அப்படிங்கிற அரக்கனை வந்து அழிச்சதாக சொல்றாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம யார வந்து திருமணம் பண்ண வராரு இந்த கண்ணன் அப்படின்னு சொல்றதா ஆண்டாள் சொல்றாங்க? ஆண்டாளை திருமணம் பண்ணுவதாக. சரிங்களா? ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 12. 12. நாயன்மார்கள் 63. அந்த 12 ஆழ்வார்கள்ல ஒரே ஒரு பெண். அது யாருன்னு சொல்லுவோம்? ஆண்டாள சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இந்த பாடல் பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 143 இருக்கு. இதுல வந்து ஆண்டாள் இயற்றியது 2. ஒண்ணு திருப்பாவை, இன்னொன்னு நாச்சியார் திருமொழி. நமக்கு வந்து பாடப்பகுதி நாச்சியார் திருமொழி தான். புரியுதுங்களா? ஓகே. இதுல யாருக்காச்சும் புரியாம இருக்கா? புரியுதா? சிற்பக்கலை நம்ம சொல்றோம். அப்ப சிற்பக்கலை வந்து 2 வகையா நம்ம சொல்லிருக்கோம். சிற்பக்கலையை வந்து நம்ம 2 வகையா படுத்திருக்கோம். என்னன்னு தெரியுமா? முழு உருவ சிற்பக்கலை, முழு உருவ சிற்பக்கலை. இன்னொன்னு உடைப்பு சிற்பக்கலை, முழு உருவ சிற்பக்கலை. ஓகே. முழு உருவ சிற்பங்கள்னா என்ன? முழு உருவ சிற்பங்கள்னா முழு உருவமும் இருக்குமா? அந்த சிலைகளை வந்து முழு உருவ சிற்பங்கள்னா புடைப்பு சிற்பங்கள்னா அந்த சிலையோட முன்னுருவம் மட்டும் தெரியும். முன்பகுதி மட்டும். சரி, ஓகே. மாமல்லபுரம் யாருடைய காலத்துல கட்டப்பட்டது? யாருடைய சிற்பக்கலைக்கு சான்று? எந்த மன்னருடைய சிற்பக்கலைக்கு சான்று மாமல்லபுரம்? நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்தது நடத்தும் போது உங்களுக்கு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. பல்லவர் கால சிற்பக்கலை. பல்லவர் கால சிற்பங்கள். சரியா? புரியுதாடா? மராட்டியர், நாயக்கர், சேரர், சோழர் அப்படின்னு ஒவ்வொரு காலத்திலயுமே பாத்தீங்கன்னா சிற்பங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. மிகவும் அற்புதமாகவும் அந்த சிற்பங்கள் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், அது எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். ஓகேவா? புரியுதாப்பா? சரி சார். எழுதிட முடியுமா? பெரிய டெஸ்ட் ஈஸியா? ஹிண்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம எழுதிடலாம். அது ஞாபகம் வச்சுக்கணும்.
ஒவ்வொரு காலத்திலுமே சிற்பங்கள் இருக்கு. அப்ப அத ஞாபகம் இவருடைய காலத்துல நாயக்கர் மன்னர் காலத்துல என்ன சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு? சேரர் காலம், சோழர் காலம், பல்லவர் காலம், ஓகேவா? சமணர் காலத்துல என்ன இருந்திருக்கு? இந்த மாதிரிலாம் என்ன பண்ணணும்? நடுகள் எல்லாம் எப்போ வந்து பண்ணாங்க? நடுகள் எதுக்காக நட்டு வச்சாங்க? சொல்லுங்க பாக்க. இதுவும் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு பிரீஃபா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நடுகளுக்கு விளக்கம். வேற என்னமோ படிக்கிற மாதிரி இருக்கே. ஏதாவது எக்ஸாம் இருக்கா ஈவினிங்? அது படிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது போர்ல விழுப்புண் பட்டு, அது மார்பில் விழுப்புண் பட்டு இறக்குறாங்க பாத்தியா, அவர்களுக்காக வைக்கப்படுவதுதான் இந்த நடுகள். சரி, ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அவங்களுடைய வீரம், கொடை, பெருமை இது எல்லாமே வந்து அவங்களுடைய உருவம் பொறித்தா, அவர்கள் பெயர் பொறித்தா அந்த சிலையை வந்து நட்டு வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் நடுகள். அதை வந்து தெய்வமாக மக்கள் வந்து வழிபடுவாங்க. அதான் நடுகள் வழிபாடுன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? புரியுது இல்லையா கண்ணு? புரியுதுங்கம்மா. புரியுதுங்க.